வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனகா பார்த்தோன்னா சூரியகலா நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம சாமுண்டேஸ்வரி இந்த பாரு, என்னோட பொண்ணு ரேவதிக்கு வாழ்க்கையில் என்னென்னமோ பிரச்சனை வந்து போச்சு சூரியகலா. உன்னோட அண்ணனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை அத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரோ. கார்த்தின்னு ஒரு டிரைவர் பையன் எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்த மாதிரி என்னை குடும்பத்தையே ஏமாற்றி ரேவதியை கல்யாணம் என் கையாலே தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணவும் செய்துட்டான். இப்போ அவன் ப்ராடுன்னு தெரிஞ்சு அவனை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறேன். அவனோட ஃபோட்டோ இருக்குன்னா காட்டுங்க அப்படின்னு சூரியகலா கேட்குறாங்க. நம்ம கார்த்தியோட ஃபோட்டோவை நம்ம சாமுண்டேஸ்வரி மொபைல்லேருந்து காட்டுறாங்க. இதுதான் அந்த டிரைவர் பையன் இவன்ட்டு இருந்து பிரித்து என் பொண்ணை உன்னோட அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். கவலைப்படாதுங்க அத்தை, என் அண்ணனை சம்மதிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு நம்ம சூரியகலா சொல்லுறாங்க. நம்ம சூரியகலாவுக்கு விருந்து ஏற்பாடுகளை தடபடலை நம்ம சாமுண்டேஸ்வரி குடும்பம் செய்கிறாங்க. ஆனால் நம்ம ரேவதி கார்த்திகை மேலே இம்ப்ரெஸ் ஆகி கார்த்தியை சந்தித்து உங்களை பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு வருது. ஊரில் எல்லாத்துக்கும் பிரச்சனைனா ஓடி உதவுறீங்க. உங்கள் நல்ல மனசு வேற யாருக்கு வரோம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் அப்படின்னு நம்ம கார்த்தியை கையோடு அழைச்சிட்டு சாக்கு கொடுக்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கும் சூரியகலாவுக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பம் கடங்கா நம்ம பார்க்க நேரம் தாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி தன்னோட பொண்ணு ரேவதியை இனி சூரியகலாவோட அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கால் பண்ணி சொல்லி அவங்கள வர வைக்கிறாங்க. வந்த உடனே அத்தை என்ன பிரச்சனை ரேவதி வாழ்க்கையில் அப்படின்னு கேட்க நேரம் ரேவதி வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்து போச்சு. இப்போ உயிர் பிழைச்சி மீண்டும் மறுபடியும் வந்திருக்கா. ஆனால் அவளுக்கு அந்த டிரைவர் பையனு கூட ஒட்டம் இல்லை உறவும் இல்லைன்னு என்ன 2-3 மாதத்தில் விவாகரத்து கிடச்சிரும். ஆனால் அதுக்கு பிறகு உன்னோட அண்ணனை என் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிக்க வைக்கிறது உன்னோட பொறுப்பு சூரியகலா அப்படின்னு சொல்ல நேரம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா அவன் ஒரு பித்தலாட்டம் பண்ணி இந்த வீட்டு மருமகனாக நுழைஞ்சிட்டான். இப்போ நான் அவனை விரட்டதுக்கு முன்னாடி பெரிய பாடு. இப்போ என் பொண்ணுக்கு அவனு கூட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மறந்து போச்சு. ஏன்னா அவள் ஆக்சிடெண்ட்டில் எல்லாமே மறந்துட்டா. டாக்டர் பழசை ஞாபகப்படுத்தினா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவா, பிரெயின் ஸ்ட்ரோக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் இப்போது அவன் டிரைவர் பையலுக்கு நினைப்பை விட்டுக்கிட்டு வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன். அதுக்கு தான் உனக்கு கால் பண்ணி வர சொன்னேன். ரேவதியோட மைண்டை மாற்றி உன் அண்ணனுக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு சூரியகலா அப்படின்னு சொல்லினாரு. அத்தை கவலைப்படாதுங்க, என் அண்ணனை நான் சம்மதிக்க வைக்க வேண்டியதும் என் பொறுப்பு தான் அப்படின்னு சூரியகலா சொல்லிடுறாங்க. இப்போ தான் எனக்கு பாரம் குறைஞ்சது மாதிரி இருக்குது சூரியகலா அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரியும் சொல்லுறாங்கங்க. ஒரு கட்டத்தில் சூரியகலா அந்த டிரைவர் பையரோட ஃபோட்டோவை காட்டுங்க அத்தை அப்படின்னு கேட்க நேரம் நம்ம ராஜாவை ஃபோட்டோவை நம்ம சாமுண்டேஸ்வரி காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தோன்னா நம்ம ரேவதி நம்ம கார்த்தியை கண்டுபிடிச்சிடாங்க. கார்த்தியை கண்டுபிடிச்சி நீங்கள் எவ்வளோ நன்மை சேர்ந்துருக்கீங்க, ஊரில் ஒரு பிரச்சனைனா ஓடி போய் உதவிடுங்க. இப்படிப்பட்ட உங்கள் நல்ல மனசு யாருக்கும் வராது. உங்கள் அம்மா நினைவு சிலை முன்னாடி தினம் எல்லா மக்களுக்கும் சாப்பாடு எந்த நேரமும் போட்டு பசியார செய்கிறீங்க. இப்படிப்பட்ட குணம் உள்ள உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சர்ப்ரைஸாக பண்ணணும். நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு விருந்து வைக்கிறோம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும். எங்கள் அம்மா கிட்டேயே நான் உங்களை அறிமுகப்படுத்தி கொடுப்பேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கும் இப்படிப்பட்ட சோசியல் சர்வீஸில் ஆர்வம் அதிகம். அதனால் எங்கள் அம்மாவும் கண்டிப்பாக உங்களை புகழுவாங்க, பாராட்டுவாங்க. நீங்கள் வரணும் கார்த்தி அப்படின்னு சொல்லாங்க. நம்ம கார்த்தி ஐயோ வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லாங்க. இப்போ வருவீங்களா மாட்டிங்களா, நான் சொல்லுறேன் வாங்க அப்படின்னு நம்ம கார்த்திகை கையை பிடிச்சி ரேவதி அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு நம்ம ராஜாவை கூட்டிகிட்டு வராங்க. இந்த சைடு சூரியகலாவுக்கு மைண்டில் இந்த டிரைவர் பையனை நம்ம சந்தித்து உண்மையை சொல்லணும். என் அண்ணனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும், நீங்கள் அவங்க வாழ்க்கையிலேருந்து ஒதுங்கிருங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு காவல் இருக்காங்க. ஆனால் ஒரு பேரிடியை நம்ம ரேவதி கூட்டிகிட்டு வந்தது மாதிரி நமக்கு ராஜாவை கையை பிடிச்சி வீட்டுக்கு விருந்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியும் சூரியகலாவும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அத்தை இவருக்கு ஃபோட்டோயை தான் காட்டாங்க. என்ன ரேவதியை கையை பிடிச்சி ரேவதி இவருக்கு கையை பிடிச்சி வீட்டுக்கு
அழைச்சிட்டு வர, ஒன்றும் புரியலையே, ஒட்டும் உறவும் இப்போ இல்லை, அவளுக்கு பழசெல்லாம் மறந்துட்டுன்னு அத்தை சொன்னாங்க. ஆனால் இங்கே பழசெல்லாம் மறந்தது மாதிரி இல்லளவும் இல்லையே, இவங்க 2 பேரும் தொடர்பில் இருக்கிறது மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நம்ம சூரியகலா நினைக்க நேரம், ரேவதி எதுக்காக இவரை இப்போ இங்கே கூட்டிகிட்டு வர அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க. அம்மா, இவர் எவ்வளோ மக்களுக்கு நன்மை செய்யாரு, இவங்க அம்மாவை நினைவு செல்ல முன்னாடி ஏகப்பட்ட பேருக்கு தினம் சாப்பாடு போடாரு, ஊரில் ஒரு பிரச்சனைனா அதை தவிடுபடி அக்கா ஓடி போகிறாரு. இப்படிப்பட்ட நல்ல மனசுக்காரருக்கு நம்ம செய்யறதுல என்னை கூட்டிகிட்டு நான் விருந்து நம்ம வீட்டில் கொடுக்கணும், நீங்களும் இவரை பார்த்தா சந்தோஷப்படுவீங்க, ஏன்னா உங்களுக்கும் இந்த சோசியல் சர்வீஸில் நாட்டம் அதிகம்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேம்மா, இவருக்கு இந்த வீட்டில் இன்னைக்கு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரோ. அம்மா, இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதாண்டி சூரியகலா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மறந்து போச்சுமா, சரி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி கேட்குறாங்க, நீ எப்படி இருக்கு, நீங்கள் ரேவதி கிட்ட நம்ம சூரியகலா கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க ரேவதி அப்படின்னு கேட்குறேன்னா, எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதோட கார்த்திகை கையை பிடிச்சி, இங்கே வாங்க எங்கள் வீட்டை பாருங்க சுற்றி அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க. நம்ம மயில் பார்க்குறாங்க. சகலையும் நீயும் இந்த வீட்டில் தான் வாழ்க்கையை ஆரம்பித்து வாழ்ந்தீங்க, அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சு, இப்போ நீ சகலையை புதுசாக இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி கூட்டிகிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வர, என்ன கொடுமை காலம் இப்படி ஒன்றை உருட்டி தள்ளிட்டு ஏன் சகலைக்கு வாழ்க்கையில் மட்டும் இப்படியெல்லாம் உருட்டி போடுது அப்படின்னு தெரியலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம கார்த்திகை முன்னாடியே வச்சியே நம்ம சூரியகலாவை காட்டி நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, இந்த பாரு ரேவதி, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க நேரம், மாப்பிள்ளை யாருமா அப்படின்னு நம்ம ரேவதி கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, என்ன நிக்காலே சூரியகலா, இவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவள் ரொம்ப நாளாக உங்கள் வீட்டில் இருந்தால் சம்மந்தம் வைக்கணும்னு விரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் தட்டிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் இவளோட அண்ணனுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம கார்த்தி அப்படியே அரண்டு பேய் அறிஞ்சது மாதிரி இருக்காங்க. என்னப்பா சகல இப்படி அத்தை, அதுக்கிடையில் சூரியகலாவுக்கு அண்ணனுக்கு சம்மந்தம் பேச வர சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்க நேரம், நம்ம ரேவதி அடாவடியாக ஒன்று போடுறாங்க. அம்மா, யாரை கேட்டு இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணீங்க, நான் எனக்கு மனசில் ஒருத்தர் இருக்காரு, நான் அவரை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். யாரடி உன் மனசில் இருக்கா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கேட்காங்க. நிற்கார கார்த்தி, இவரோட சோசியல் சர்வீஸில் நான் வலையில் விழுந்துட்டேன், ஆனால் இவருக்கு நான் லவ் பண்ண விஷயம் தெரியாது, நான் இன்றைக்கி தான் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன், நீனும் இப்படி ஒரு கொஸ்டினை கேட்ட உடனே நான் சொல்லாமல் இருக்க முடியலம்மா, இன்னைக்கு கார்த்தியை தான் நான் கல்யாணம் பண்ண விரும்பேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. என்ன இது காலத்தின் கொடுமையா, என்ன இவரை கல்யாணம் பண்ண பார்க்கலாம் ரேவதி அப்படின்னு அந்த இடத்துல மண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க சாமி.